இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் அப்படின்னா என்ன? இந்த லீனியர் சர்ச்ல சர்ச்சிங் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது, அதை சி ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். லீனியர் சர்ச் இஸ் அ சீக்வென்ஷியல் சர்ச் அல்காரிதம். அப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது எலமெண்ட்ஸ் வந்து வரிசையா சர்ச் பண்றோம், சீக்வென்ஷியலா சர்ச் பண்றோம் அப்படின்னா அதுதான் சீக்வென்ஷியல் சர்ச் அல்காரிதம். இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஒன் எண்ட் and it goes through each element of a list. So ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸோட எண்டு வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்டா நம்ம செக் பண்றோம் அப்படின்னா அதுதான் லீனியர் சர்ச். until the desired element is found. நம்ம தேடக்கூடிய அந்த எலமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எலமெண்டையா நம்ம செக் பண்ணிட்டே வரணும். நம்ம தேடுற எலமெண்ட் இதுதானா அப்படின்னு செக் பண்ணிட்டே வரணும். இப்போ எப்போ நமக்கு தேடுற எலமெண்ட் கிடைக்குதோ அதோட சர்ச்சை ஸ்டாப் பண்ணிடலாம். அதர்வைஸ் த சர்ச் கண்டினியூஸ் டில் த எண்ட் ஆஃப் த செட். ஒருவேளை நம்ம தேடக்கூடிய நம்பர் கிடைக்கல அப்படின்னா அந்த செட் ஆஃப் நம்பர்ஸோட எண்டு வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணி முடிக்கணும். இதுதான் லீனியர் சர்ச். எக்ஸாம்பிள், இப்போ செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, இதுல நான் 20 அப்படிங்கிற நம்பரை இப்போ சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த 20 எடுத்துட்டு போய் செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணணும் 10 கூட. இப்போ நமக்கு மேட்ச் கிடைக்கல, அப்போ அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணணும் 50யும் 20யும். இப்போ நமக்கு மேட்ச் கிடைக்கல, தென் நெக்ஸ்ட் நம்பர் 30 கூட கம்பேர் பண்ணணும், 70 கூட, 80 கூட, இப்படி ஒவ்வொரு நம்பர் கூடயா கம்பேர் பண்ணிட்டே வரணும் until நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த மேட்ச் வந்து கிடைக்கிற வரைக்கும். இப்போ எப்போ நமக்கு 20 மேட்ச் ஆகுதோ இண்டெக்ஸ் 6ல மேட்ச் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ப்ராசஸ் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் லீனியர் சர்ச். எப்படி இந்த லீனியர் சர்ச் வந்து ஒர்க் ஆகுது? இன் லீனியர் சர்ச் அல்காரிதம் every element is considered as a potential match for the key and checked for the same. செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு எலமெண்டையுமே நம்ம தேடக்கூடிய நம்பருக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். இஃப் எனி எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஈக்குவல் டு த கீ, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த கீக்கு ஈக்குவல் எலமெண்ட் சேம் நம்பர் இல்ல ஒரு மேட்ச் வந்து அந்த செட்ல கிடைச்சது அப்படின்னா அந்த சர்ச் இஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இஸ் ரிட்டர்ன். இப்போ நம்ம தேடக்கூடிய நம்பர் கிடைச்சிட்டுனா சர்ச் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல் அண்ட் நம்ம தேடக்கூடிய அந்த நம்பர் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் நோ எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஈக்குவல் டு த கீ, நம்ம தேடக்கூடிய நம்பர் அந்த செட்டோட எண்டு வரைக்குமே நம்ம சர்ச் பண்ணி கிடைக்கவே இல்லை அப்படின்னா the search yields no match found. So no match foundங்கிறது தான் அதோட ரிசல்ட். எக்ஸாம்பிள், கன்சிடர் த அரே. இதை நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி இந்த லீனியர் சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்போ ஒரு அரேல செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா இங்க இனிஷியலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் நான் இதுல ஒரு கீயை வந்து இப்போ சர்ச் பண்ண போறேன், அது வந்து 30. நம்ம எந்த நம்பரை சர்ச் பண்றோமோ அதை இங்க கீன்னு வச்சிருக்கோம். தென் ஒரு அரேல செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ இண்டெக்ஸ் 0ல இருக்கிற அந்த முதல் எலமெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கம்பேர் கீ வித் ஈச் எலமெண்ட் ஆஃப் த அரே. அரேல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டையும் அந்த நம்ம தேடக்கூடிய கீ கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் 30 இருக்கு, அதான் கீ. அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, 10ஐயும் 30ஐயும் நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன், நாட் ஈக்குவல். So comparing the key 30 with the first element array of 0, that is 10, match வந்து not found. So since not equal, the iterator moves to the next element as a potential match. எப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்டோட மேட்ச் கிடைக்கலையோ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம இப்போ மூவ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா 50 இருக்கு, அந்த 50யும் 30யும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். இப்பவும் நமக்கு மேட்ச் கிடைக்கல, அப்போ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேடக்கூடிய மேட்ச் வந்து அந்த செகண்ட் பொசிஷன்ல கிடைச்சிருச்சு. அரேயோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 2ங்கிற அந்த பொசிஷன்ல தான் 30 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேடக்கூடிய கீயும் 30 தான், அப்போ மேட்ச் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. எப்போ அந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ the linear search algorithm will yield a successful message. சர்ச் வந்து சக்சஸ் ஆயிருச்சு, மேட்ச் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம அது ஒரு மெசேஜா டிஸ்பிளே பண்ணிக்கலாம், மேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னு. தென் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட் வென் கீ இஸ் ஃபவுண்ட். அந்த கீ வந்து எந்த லொகேஷன்ல மேட்ச் கிடைச்சதோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஹியர் த பொசிஷன் இஸ் 2. So in position 2 the element key is found. இந்த கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்றேன். எதுக்கு லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிப்பீட்டடா அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டையும் நம்ம வரிசையா செக் பண்ணிட்டே போறோம். ஸோ ரிப்பீட்டடா ஒரு டாஸ்கை பண்றோம் அப்படின்னாலே கண்டிப்பா அங்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஃபார்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டு அதுக்குள்ள
லூப்பிங்கோட 3 பேசிக் ஆபரேஷன்ஸையும் ஒரே லைன்ல கொடுக்கணும். தென் இதே ப்ரோக்ராம்ல நான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், அந்த கீயை வந்து அரேல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடயா போய் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். அப்ப நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா அங்க ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும். அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். எப்போ நமக்கு மேட்ச் கிடைக்குதோ, கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ நமக்கு அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் எந்த பொசிஷன்ல மேட்ச் கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா மேட்ச் வந்து கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்போ திஸ் ஆர் தட்ங்கிற சிச்சுவேஷன் வர்றதுனால நம்ம இங்க இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ponio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ponio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின், தென் ஒரு parenthesis. இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஏ அப்படின்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்கேன். தென் அரே யூஸ் பண்றதுனால கண்டிப்பா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். அதை தான் நான் ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் நம்ம ஒரு நம்பரை சர்ச் பண்ணணும். அதுக்கு நான் கீ அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது டெஸ்ட் கண்டிஷன்ல அந்த அரேயோட சைஸ் தேவைப்படும். அதனால நான் சைஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் எல்லாமே இன்டிஜர் டைப்ல தான் எடுத்திருக்கேன். கமா கொடுத்து ஒரே லைன்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்டர் த சைஸ் ஆஃப் த அரே. ஸோ இந்த அரேயோட சைஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் இன்புட்டா வாங்க போறேன். அதை நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு டெக்ஸ்டா கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுக்கணும். நான் என்டர் த சைஸ் ஆஃப் த அரே அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல நான் இப்போ இந்த சைஸ் வந்து இன்புட்டா ரீட் பண்றேன். இப்போ ஸ்கேன் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. ஸ்கேன்அப்ல அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். தென் வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம் வந்து நம்ம இப்போ சைஸ் ஆஃப் த அரே தான் இன்புட்டா கெட் பண்ணோம். அதை நான் சைஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல ரீட் பண்ணியிருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ சைஸை இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் அந்த அரேயோட எலமெண்ட்ஸை இன்புட் வாங்கணும். அதை நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்டா டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்டர் த எலமெண்ட் அப்படின்னு. தென் அதுக்கு முன்னாடி ஒரு /n யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நியூ லைன்ல இந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எலமெண்ட்ஸை என்டர் பண்ணணும்னா நம்ம அரே யூஸ் பண்ணணும். அப்போ அரேல ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பா லூப் யூஸ் பண்ணணும். நான் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் கொடுக்கணும். நான் லூப் வேரியபிள் ஐ வச்சிருந்தேன். i = 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கண்டிஷன். ஸோ டெஸ்ட் கண்டிஷன்ல இப்போ அந்த அரே வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த அரேயோட சைஸை பொறுத்து. அதனால நான் டெஸ்ட் கண்டிஷன்ல i லெஸ் தேன் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 0ல இருந்து சைஸ் -1 வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும். தென் ஒரு செமிகோலன் i++. இப்போ நான் ஃபார் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் இப்போ ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கேன். தென் ஒரு கமா. அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் கொடுத்துட்டு அரே நேம் கொடுக்கணும். நான் ஏன்னு போட்டிருக்கேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த லூப் கவுண்டர் வேரியபிள் i. இப்போ parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபார் லூப்ல i = 0 இனிஷியலைஸ் ஆகும். அப்ப a of 0 அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல முதல் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். தென் a of 1, a of 2, a of 3 இப்படி a of size -1 வரைக்கும் ரிப்பீட் ஆகும். அப்ப நம்ம சைஸ்ல 5 கொடுத்தனா 0ல இருந்து 4 வரைக்கும் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகி 5 எலமெண்ட்ஸ் இந்த ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஏங்கிற அரேல போய் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிரும். தென் ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம அரே இன்புட் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து
எந்த கீயை சர்ச் பண்ண போறோம் அதை இன்புட்டா ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ என்டர் த நம்பர் டு பி சர்ச்டு. எந்த நம்பரை சர்ச் பண்ண போறோம் அதை தான் இப்போ இன்புட்டா ரீட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த கீயை வந்து இன்புட்டா ரீட் பண்றேன். ஸோ இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள %d கொடுத்துருக்கேன் இன்டீஜருங்கிறதுனால. தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா ஸ்கேன்எஃப்ல அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். தென் எதை சர்ச் பண்ண போறோமோ அதை நம்ம கீன்னு வச்சிருக்கோம். அதனால நான் கீங்கிற வேரியபிள் இதில் கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம கீயையும் அந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். ரிப்பீட்டடா பண்றோங்கிறதுனால ஃபார் லூப் உள்ள தான் அந்த அறையை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நான் சேம் ஃபார் லூப் எழுதியிருக்கேன். i = 0ல இருந்து i less than size வரைக்கும். இப்போ நான் எதெல்லாம் செக் பண்றேன், a of iங்கிற அந்த அறையை கீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ரெண்டும் ஈக்குவலா, அதனால நான் ஈக்குவல்ஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரிலேஷனல்ல இருந்து. தென் கீயும் a of iயும் ஈக்குவலான்னு செக் பண்றேன். எப்போ நமக்கு ஈக்குவலா இருக்கோ இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள சர்ச் பண்ண நம்பர் கிடைச்சிட்டு அப்படிங்கிறத ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்மேட்ல டெக்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா the key %d is available at position %d. அதாவது the key அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கீயோட வேல்யூவை அதில் டிஸ்ப்ளே பண்றேன். %d கொடுத்துருக்கேன். இஸ் அவைலபிள் அட் பொசிஷன், அதுக்கப்புறம் ஒரு %d கொடுத்துருக்கேன். எந்த பொசிஷன்ல அந்த வேல்யூ வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இப்போ டிஸ்ப்ளே பண்றதுனால டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு வேரியபிளையும் கமா கொடுத்து கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் %d வந்து கீ, ரெண்டாவது %d வந்து ஐ. இந்த ஐங்கிறது என்னன்னா அந்த ஃபார் லூப்ல இருக்கிற லூப் கவுண்டர் வேரியபிள். ஸோ அதுதான் இப்போ பொசிஷனும். அதனால நான் அந்த ஐயை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்றேன். அப்போ எனக்கு the key 0 is found at position 2 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். தென் ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். தென் அந்த இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண நம்பர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை பிரிண்ட் ஆஃப்ல கொடுத்துருக்கேன். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள the key %d is not available at position. அப்போ நான் ஒரு நம்பரை சர்ச் பண்ணுவேன். அந்த கீ எந்த பொசிஷன்லாம் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு அவுட்புட்டாவே டிஸ்பிளே ஆயிரும். தென் ஃபைனலா எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார் லூப்பையும் இந்த எல்ஸ் பிளாக் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்ணி தான் அந்த அறையோட சைஸ் வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கீ கூட கம்பேர் பண்றோம். அப்போ அறையோட சைஸ் முடியும் போது எண்ட் ஆஃப் த அறைக்கு போயிடும். அதுக்கப்புறம் சர்ச் பண்றதுக்கு நமக்கு நம்பர் இருக்காது. அதனால இந்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே அந்த ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலா ஒரு getCH ஃபங்க்ஷன், தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். நான் இப்போ கம்பைல் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ரன் பண்றேன். பிரிண்ட்எஃப்ல நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த டெக்ஸ்ட் தான் இப்போ டிஸ்பிளே இருக்கு. என்டர் த சைஸ் ஆஃப் த அரே. நான் அரேயோட சைஸ்ல 5 கொடுத்துருக்கேன். அப்போ 5 எலமெண்ட்ஸ் இந்த அரேல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் என்டர் த எலமெண்ட்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம 5 எலமெண்ட்டை வரிசையா கொடுக்கணும். ஏதாவது ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 நம்பர்ஸ் வந்து அரேல கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த அரேயோட சைஸை பொறுத்து இந்த ஃபார் லூப் நமக்கு 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகணும். நான் இப்போ 5 எலமெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ 6வது எலமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. தென் இப்போ என்டர் த நம்பர் டு பி சர்ச். எந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணணும் அந்த கீயை வந்து இதில் இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ கீழே 4 கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கீ 4 அரேயோட ஃபர்ஸ்ட் நம்பர் 2ஓட போய் கம்பேர் ஆகும். ஸோ அப்போ 2ஓட கம்பேர் ஆகும்போது மேட்ச் கிடைக்கல. ஸோ அப்போ 4 இஸ் நாட் அவைலபிள் அட் பொசிஷன். மொதல் பொசிஷன் வந்து 0. தென் 5ஓட கம்பேர் பண்ணோம், மேட்ச் கிடைக்கல. அப்போ பொசிஷன் 1லையும் அவைலபிளா இல்லை. தென் 1ஓட செக் பண்ணோம், நாட் ஈக்குவல். அப்போ பொசிஷன் 2லையும் அவைலபிளா இல்லை. நெக்ஸ்ட் பொசிஷன்ல 4 இருக்கு. ஸோ இப்போ நமக்கு மேட்ச் கிடைச்சிருச்சு. அப்போ the key 4 is available at position 3. ஸோ அந்த இண்டெக்ஸ் தான் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது ஐ மூலமா. தென் மேட்ச் கிடைச்ச உடனே பிரேக் ஸ்டேட்மெண்ட் மூலமா எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்டெப்போட எக்ஸிகியூஷனே ஸ்டாப் ஆயிரும். ஒருவேளை நம்ம கொடுக்குற நம்பர் அந்த அரேலேயே இல்லை அப்படின்னா கடைசி எலமெண்ட் வரைக்கும் செக் பண்ணி நம்பர் இஸ் நாட் அவைலபிள் அட் எல்லா பொசிஷனுமே வரிசையா நமக்கு பிரிண்ட் ஆகும். அதையும் நான் இப்போ கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 எலமெண்ட் இன்புட்டா கொடுத்துருக்கேன். 1, 3, 2, 5, 6. பட் நான் 4 சர்ச் பண்றேன். அப்போ 4 வந்து அந்த அறையில எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நான் எல்லா பொசிஷனையும் செக் பண்ணி எல்லா பொசிஷனையுமே அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் எந்த பொசிஷன்லயுமே அந்த மேட்ச் வந்து அவைலபிளா இல்லை.
இந்த மாதிரி லீனியர் சர்ச் வந்து ஒரு அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து அதோட லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் சீக்வென்ஷியலா வரிசையா ஒவ்வொரு நம்பரையா கம்பேர் பண்ணி நம்ம தேடக்கூடிய நம்பர் அங்க இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எந்த பொசிஷன்ல எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற அந்த அவுட்புட்டை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். ஒருவேளை மேட்ச் கிடைக்கல அப்படின்னா அந்த அரேயோட எண்ட் வரைக்கும் போய் செக் பண்ணிட்டு மேட்ச் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை நமக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணிடும்.